2 பேர் சார். ஒரு ஆளுக்கு பேர் ஏ, ஒரு ஆளுக்கு பேர் பி. நாம இல்ல, ஏ பி ரெண்டும் போகுதுங்க. ஒரு பாலைவனத்தில் போகும்போது ஏ வந்து பிஏ திரும்பி பார்க்கிறாரு. வழித்துணையா வரப்போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறாரு. அதே பாசத்தோட ஏ பார்க்கிறாரு பிஏ. ரெண்டும் பாலைவனத்தில் நடக்க தொடங்குறாங்க. ஒரு 5 அடி தாண்டின உடனே பி கேக்குது ஏ கிட்ட, கவனமா கேளுங்க, எங்க போறீங்க? 10 கிலோமீட்டர். நானும் 10 கிலோமீட்டர். அங்க ஒரு ஊர் இருக்கு. ஆமா, சரி. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா ஏ கேட்குறாரு, வெயில் அதிகமா இருக்குல்ல, தண்ணி வச்சிருக்கீங்களா? பி உஷார், நான் எனக்காக வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்காக வச்சிருக்கீங்களா? ஏ சொல்லுது, எனக்காக வச்சிருக்கேன், அதனால தான் கேட்டேன். சரியா? கொஞ்ச நேரம் நின்று தண்ணி குடிக்கிறாங்க. இன்னொரு 3 கிலோமீட்டர், டயர்ட். ஒரே ஒரு ஈச்ச மரம். அந்த ஈச்ச மரத்துக்கு 2 பேரும் உட்காந்துடுறாங்க. சாப்பிடலாமா அப்படிங்கிறாரு பி. ஏ அலர்ட் ஆயிட்டு, நான் எனக்கு சாப்பாடு கொண்டு இருக்கேன், நீ உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நானும் கொண்டு தான் வந்திருக்கேன். அப்போ உட்காரு சாப்பிடலான்னு துணி விரிச்சு சாப்பாடு டப்பாவை எடுத்து வைக்கும்போது, எங்கிருந்தோ வந்தான் ஒருவன், இடைச்சாதி நான் என்றான். சார், ரொம்ப நேரமா நடக்கிறேன் சார், காசு இருக்கு சார், சாப்பாடு வாசனை கேட்ட உடனே ஓடி வந்தேன் சார். சார், காசு கொடுக்குறேன், உங்களோட எனக்கு 1 வாய் சோறு கொடுப்பீங்களா சார்? ஓகே. ஏ, யோ சாப்பாடு வாசனை போயிருச்சு இல்ல உன் மூக்குக்கு, உட்காரியா, சாப்பிடலாம். என்ன காசு பெருசா, காசு கொடுத்தா எல்லாம் கிடைச்சிருமா? உட்காரியா. என்ன சொல்ற? ஆமாயா, வழிபோக்கன் கிட்ட போய் காசு வாங்காங்களா, உட்காருண்ணா. இப்ப பாருங்க, 2 பேரும் எடுத்து ரொட்டி தான் வைக்கிறாங்க. ரொட்டி வச்சு 3 பேரும் சரிசமமா சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்ச களைப்புல ஏ பி 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. வந்தான்ல பணக்காரன், போகும்போது ஒரு சின்ன கலகத்தை பண்ணிட்டு போயிட்டான். என்னன்னா, 8 தங்க காசை எடுத்து தான் சாப்பிட்ட கோப்பையில போட்டு கவுத்து வச்சுட்டு போயிட்டான். எல்லோரும் உறங்குகின்ற பொழுது யார் ஒருவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தானே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். போயிட்டான். இவன் என்ன பண்ணாங்க, எழுந்து உட்கார்ந்தா. டப்பாவை திறந்து பார்த்தா 8 காசுங்க, தங்க காசுங்க. இன்னைக்கு விலையில ஒரு தங்க காசு என்ன விலை? வாங்க முடியாது சார், வெரி எக்ஸ்பென்சிவ். 8 தங்க காசு பார்த்த உடனே ஏ கண்ணில் வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்துட்டு, அந்த காசுனுடைய சத்தம் கேட்டு பி எந்திரிச்சிட்டான். என்ன அப்படின்னா, 8 காசு கொடுத்துட்டு போயிருக்காங்கடா, இந்தடா உனக்கு 4 எனக்கு 4, வாடா போலாம், இப்பவே சம்பாரிச்சிட்டோம்டா. பி சொன்னா, கணக்கு அப்படி வராது. ஏன், நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்த? ஏண்டா கேக்குற? நீ எவ்வளவு கொண்டு வந்த? 3, நான் 5. மரியாதையா எனக்கு 5 கொடுத்துட்டு நீ 3 எடுத்துக்கோ. இல்ல காசுக்கா வித்தோம், அதெல்லாம் முடியாது. 5 3 4 நாளா தமிழர்கள் சைலண்டா இருந்தா கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுல்ல. 4 நாளா? நாங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க, 4 நாளா? அவங்க கேட்கல. 2 பேரும் சிந்து முடி சண்டை. நேரா சையத் அல்தாஃப் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட போயிட்டாங்க. சரியா? போன உடனே அவர் பார்த்தார், என்னப்பா பிரச்சனை? சார், சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார், ஒருத்தன் வந்தான் சார், நாங்க ரொட்டி சாப்பிட்டு இருந்தோம் சார், காசு வச்சுட்டு போனா சார், ஆளுக்கு 4னா அவன் ரொட்டி கணக்கு கேட்கறான் சார். அப்படியா? என்ன ரொட்டி கணக்கு அது? சார், நான் 5 கொண்டு வந்தேன் சார், இவன் 3 தான் சார் கொண்டு வந்தான். சரி, இப்போ வாங்க, எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சார், 5 3 ரொட்டியை எடுத்து வச்சோமா? கவனமா, மிஸ் பண்ணிடாதீங்க. 5 3 ரொட்டி எடுத்து வச்சோமா? ஆமா. ஒரு ரொட்டியா எடுத்து 3 3 பிரிச்சோமா? சரி.
3 பேரும் சாப்பிட்டோம் சார், சமமாக தான் சார் சாப்பிட்டோம். ஆனால் இந்த 5 ரொட்டி சார்ண்ணா. சரி 2 பேரும் வெளியில் இருங்கண்ணா, காசை கொடுண்ணா. சார் ஐயோ காசை கொடுத்துட்டு வெளியில் வெயிட் பண்ணுங்கடா. காசை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில் போனாங்க. முதல்ல அவர் பிஏ கூப்பிட்டார், காசை கொடுத்தார். இங்கே பாரு, வெளியில் போய் 2 கிலோமீட்டர் தாண்டி தான் திறந்து பார்க்கணும், ஓடியே போயிடணும். அப்புறம் யாருக்கிட்டே பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. போ. அடுத்தது ஏ, கையில் காசு கொடுத்து மூடிட்டு ஓடி போயிரு. 2 பேரும் எப்போ சண்டை போட்டுக்கிறீங்களோ காசுக்காக, 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. 2 பேரையும் சேர்ந்து பார்த்தா தொலைச்சிருவேன் சொல்லி அனுப்பிச்சிட்டார். இதுங்க கம்முன்னு அந்த தெரு தாண்டறதுக்குள்ள கியூரியாசிட்டியில திறந்து பார்க்குதுங்க. 5 ரொட்டிக்காரன் கையில 7 காசு இருக்கு. 3 ரொட்டிக்காரன் கையில 1 காசு இருக்கு. ஒருத்தன் சந்தோஷத்துல ஓடி வரான், ஒருத்தன் ஐயோ அம்மானு வயித்துல அடிச்சுட்டு ஓடி வரான். இவன் பேச்சை கேட்டிருந்தாலாவது 3 கிடைச்சிருக்கும். நீ எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டியே சாமி, எனக்கு கணக்கு சொல்லுன்னு வந்துட்டான். இவன் சார் நன்றி சார்னு நன்றி சொல்றதுக்கு வந்தான். இப்ப 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கணக்கு சொல்றாரு நீதிபதி. என்ன கணக்கு தெரியுமா? எவ்வளோப்பா எடுத்துட்டு வந்தீங்க? 8 ரொட்டி சார். 5 3 8 சார். கவனம், 8. 8ல ஒரு துண்டுல எத்தனை, ஒரு ரொட்டியில எத்தனை துண்டு? டக்குன்னு சொல்லணும். 3 துண்டு. 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 24 துண்டு. ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? 8 8 சாப்பிட்டுருக்காங்களா? இங்க இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இது யாருன்னு தெரியல, போகும்போது கண்டுக்கிறேன். 3ன்னு சரியா? ஆளுக்கு 8 சாப்பிட்டுருக்காங்களா? 5 ரொட்டியில எத்தனை துண்டு? 15 துண்டா? எவ்வளவு அவன் சாப்பிட்டுருக்கான்? எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? மீதி எவ்வளவு? அதனால அவனுக்கு 7 காசு. 9 துண்டா 3 ரொட்டியில? எத்தனை துண்டு 3 ரொட்டியில? 9 துண்டா? இவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவனுக்கு 1 காசு. மேலோட்டமா பார்த்தா 3 5 4 4ங்கிறது நியாயம் மாதிரி தெரியும் சார். நியாயம் வேறு, நீதி வேறு. நியாயம் உங்களுக்கும் எனக்கும் மாறுபடும், ஆனால் நீதி யாருக்கும் மாறுபடாது. அந்த நீதியை முன்னெடுக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் எல்லா சொற்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இப்பாருங்க, நாலடியார் சொல்கிறது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு என்று சொன்ன மூத்த சொல்லுக்கு உரிய தமிழர்கள்